அனைவருக்கும் வணக்கம். நான் 109வது மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் நல்ல உணவு கொடுக்க சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, உத்தரவு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள் நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவரா பாவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க. அதன்படி நாங்க டெய்லி ஒவ்வொரு நாளும் தூய்மை பணியாளர்களுக்கு என்னென்ன உணவு வருதுன்னு சொல்லிட்டு நாங்க ஆய்வு செய்யும் போது ஃபர்ஸ்ட் ஒரு புளி சாதம், அந்த உருளைக்கிழங்கு தொக்கு வந்து நல்லா இல்லை. அடுத்தது நேற்று செக் பண்ணும் போது அந்த வெஜிடபிள் ரைஸும் அந்த ஆனியன் ரைத்தாவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்த உணவோட தரம் நன்றாக இருந்தது என்றால் நன்றாக இருந்தது, நல்லா இல்லைன்னா நன்றாக இல்லை. ஒரு உணவோட தரத்தை வந்து ஆய்வு செய்யறது ஒரு மாமன்ற உறுப்பினராக என்னோட வேலை. அது மாதிரி நாங்க வந்து டெய்லி செக் பண்றோம். அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் பொழுது அவங்க வந்து ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. பொதுமக்கள் வந்து குப்பையை வந்து குப்பை தொட்டியில போடணும், அப்புறம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுத்தா நல்லா இருக்கும், பொதுமக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வண்டிலாம் சரியில்லை. எங்க 109வது வார்டுல வந்து தனியார் நிறுவனமான உர்பேசர் அவங்க வந்து வண்டிலாம் சரியில்லைன்னு சொன்னாங்க. நானும் வண்டி அவங்க ஏறும்போது அவங்க காலில் கிழிச்சிருக்கு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மாமன்ற உறுப்பினரா அவர்களுடைய பிரச்சனையை வந்து கேட்பது வந்து என்னுடைய கடமை, சொல்வது அவங்களோட உரிமை. ஸோ என்கிட்ட சொன்ன உடனே நான் வந்து ஒரு வண்டியா செக் பண்றேன். 109ல 30 வண்டி இருக்கு. 30 வண்டியில 10 வண்டி தான் நான் 2 மணிக்கு செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 10 வண்டி தான் இருந்துச்சு. மிச்சம் இருக்க வண்டியில என்னன்னு கேட்டா எஃப்சி போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது முன்னாடியே எனக்கு தெரிவிச்சிருக்கலாம். ஒரு 2 ஹவர் லேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஒரு கம்ப்ளைண்ட்னு கிடையாது, நான் கேட்டதுனால அவங்க சொன்னாங்க. அவங்கள வந்து இப்ப காணோம். அந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து 3 நாளா காணோம். அவங்க போன சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒரு பெண் தூய்மை பணியாளருடைய போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. 3 நாளா காணோம். தகவல் நான் விசாரிச்சேன். அவங்க ரொம்ப பயந்து வீட்லயே இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசரையும் வந்து எனக்கு தெரியாமையே மாத்திருக்காங்க. ஒரு சூப்பர்வைசரை மாத்துறது, அப்புறம் அந்த உண்மையை சொன்ன அந்த பெண் தூய்மை பணியாளரை வேலைக்கே இன்னும் வந்து சேர்க்காம இருக்கிறது. நான் 109 மாமன்ற உறுப்பினரா மிக வன்மையாக உர்பேசர் கம்பெனியை கண்டிக்கிறேன். எனக்கு வந்து அவங்க போன சூப்பர்வைசர் வரணும். அந்த ராசாத்திக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா இந்த பதிவு ஃபேஸ்புக், சமூக வலைத்தளங்களாகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பதிவு செய்வேன். அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர் செய்திலையும் நான் கொடுப்பேன்றத கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன். உர்பேசர் டீமை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு சூப்பர்வைசரை மட்டும் நீங்க வந்து குற்றம் சொல்ல முடியாது. அதுக்கு மேல யூனிட் ஆஃபீஸர் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இது எல்லாருமே சேர்ந்து செய்த சதின்னு சொல்லிட்டு நான் இந்த தருணத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.